Hello friends, welcome back to our channel Tech Givings Technology. So இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நியூ ஓப்பனிங் ஃப்ரம் சீமென். ஸோ அந்த டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். ஸோ யாரெல்லாம் எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்ணுற லிங்க், சேலரி பேக்கேஜ், ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறதுன்ட்டு. ஸோ நீங்கள் ப்ராப்பராக அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு கால் லெட்டரும் ஜென்ரேட் ஆகும் ஃப்ரம் தி கம்பெனி. ஸோ வாங்க இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரோல் பார்த்திங்கன்னா டெவலப்பர் ரோல், குவாலிஃபிகேஷன் பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக், எம்சிஏ, எம்எஸ்சி வந்து இதுக்கு எலிஜிபிள். ஸோ எம்சிஏ, எம்எஸ்சியில் வந்து ஐடி ரோல் வந்து எலிஜிபிள். பர்சன்டேஜ் 60% அபோவ். பேட்ச் வந்து 2019 to 2023 இஸ் எலிஜிபிள். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் மட்டும் தான் இதுக்கு அப்ளை பண்ணணும். சேலரி பேக்கேஜ் இஸ் 3 to 4 LPA. ஜாப் லொக்கேஷன் இஸ் இன் பூனே. ஸோ ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா குட் ப்ரோக்ராமிங், எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து நல்ல ஸ்கில்ஸ் இருக்கணும். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து கோலாங் அண்ட் ஆங்குலரில் இருந்தால் இன்னும் பெட்டர் ப்ரிஃபரன்ஸாக. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுற லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா சீமென் அஃபிஷியல் பேஜ்குள்ளே போயிடும். அங்கே போய் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆஃப்டர் திஸ் வீடியோவே நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிகாஸ் லாஸ்ட் மொமெண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணும்போது உங்களுக்கு சர்வர் இஷ்யூஸ் வர நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஆல்சோ லிங்க் எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு, ஓப்பனிங்ஸ் க்ளோஸ் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நம்ம அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து சீமெனோட அஃபிஷியல் வெப்பேஜ். ஸோ இங்கே போய் தான் நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் அகெயின் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷன், ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, எலிஜிபிலிட்டி, என்ன ஸ்கில்ஸ் தேவை எல்லாம் செக் பண்ணிவிட்டு அண்ட் தென் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் நான் இப்போ அப்ளை நான் கொடுக்குறேன். ஸோ அப்ளை நவ் கொடுத்தோன்னே உங்களுக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்தால் இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அக்கௌண்ட் இல்லாதவங்களுக்கு நீட் சைன் அப்னு கொடுத்து நம்ம ஃபஸ்ட்டு சைன் அப் பண்ணலாம். ஸோ உங்களோட மெயில் ஐடி கொடுங்க, இமெயில் ஐடி, அண்ட் தென் ஆல்சோ உங்களோட பாஸ்வேர்ட் கொடுங்க. நான் ஆல்ரெடி டெக்கிவிங்ஸ் 1111 இமெயில் ஐடி இருக்கிறதால நான் 3333 கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் ஒரு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே உங்களுக்கு ரிக்வயர்மெண்ட் கொடுக்கும் எப்படி இருக்கும்ன்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஸோ மஸ்ட் பி 12 கேரக்டர்ஸ் அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஒன் அப்பர் கேஸ் அதெல்லாம் இருக்கணும்னு சொல்லியிருக்கு. ஸோ நான் கொடுத்தாச்சு. ஸோ கொடுத்துட்டிங்க. ஸோ கீழே உங்களுக்கு வந்து இதெல்லாம் காட்டும், ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து டிக் கொடுக்கணும், செக்லிஸ்ட் எல்லாமே. அண்ட் ப்ரைவசி ஆல்சோ நம்ம டிக் கொடுத்துட்டு அண்ட் தென் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா நம்ம இப்போ வந்து சைன்இன் பண்ணலாம். சைன் அப்னு கொடுத்துக்கோங்க, சைன் அப் ஆகிடும். ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்ன்றதை நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா நம்ம வெரிஃபை பண்ணணும். உங்கள் மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் வரும், அதை நம்ம வெரிஃபைன்றது கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது ஃபுல் அண்ட் கம்ப்ளீட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் வந்திருக்கும் சீமென்லேருந்து, வெரிஃபிகேஷன் இமெயில். ஸோ ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணிங்கன்னா வந்து வெரிஃபை யோர் இமெயில் அட்ரஸ்னு வரும், அதை நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ உங்களோட இமெயில் அட்ரஸ் வந்து வெரிஃபை ஆகிடும். ஸோ ஒன்ஸ் வெரிஃபை ஆகிட்டோடனே உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேஷன் 100% கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிட்டு இருக்கு ஃபுல்லாக. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணணும். நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியாச்சு, அதில் நமக்கு அக்கௌண்ட்டில் இருக்க டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரெஸ்யூம் கொடுத்துக்கலாம், அப்லோட் நியூ ரெஸ்யூம் கொடுத்துக்கலாம். ஸோ என் ரெஸ்யூம் நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள் ரெஸ்யூம் பார்த்துட்டு அதில் இருக்க எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே ஃபில் ஆகும். நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்னோடய ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் ஃபோன் நம்பரை கரெக்டாக அதுவே ஃபில் ஆயிடுச்சு. அண்ட் தென் லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இந்தியான்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அதே இந்த கவர் லெட்டர், அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்களோட டாக்குமெண்ட்ஸ் 10th 12th டீட்டெயில்ஸாக கொடுக்கலாம். இது மேண்டேட்ரி கிடையாது. ஸோ டைட்டில் வந்து மிஸ் கொடுத்துட்டு ஜெண்டர் கொடுத்துக்கலாம். அண்ட் தென் கண்ட்ரி கேட்குறாங்க. ஸோ கண்ட்ரி ஆஃப் சிட்டிசன்ஷிப் அண்ட் கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸ் ரெண்டுமே இந்தியான்னு கொடுத்துக்கலாம். ஸோ அண்ட் தென் கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸ் கொடுத்துட்டோம். அண்ட் தென் ஸ்டேட் கேட்குறாங்க. and then city and then postal code. So have you ever worked in Seamen? No கொடுத்துக்கலாம், because நம்ம ஃப்ரெஷருக்கு அப்ளை பண்ணுறோம். Are you legally eligible to work in the country? ஸோ நம்ம வந்து எஸ் கொடுத்துக்கலாம். ஸோ நோட்டீஸ் பீரியட், டேட் ஆஃப் அவைலபிலிட்டி வேண்டாம், விட்டுலாம். ஸ்டார் இருக்கிறது மட்டும் நீங்கள் கொடுத்துக்கலாம். மினிமம் ஆனுவல் சேலரி வந்து நம்ம இப்போ 0ன்னு கொடுத்துப்போம்.
ஸோ கண்ட்ரி அண்ட் ரிலிஜன் ஆஃப் ஹையஸ்ட் எஜுகேஷன் அதுவும் இந்தியான்னு கொடுத்துப்போம். அண்ட் தென் யூனிவர்சிட்டி கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ கண்ட்ரி கொடுத்துட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ணா யூனிவர்சிட்டி நான் கொடுக்குறேன். ஸோ அண்ட் தென் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க. ஸோ மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் நான் வந்து லைக் அன்மேரிட்னு கொடுக்குறேன். ஆர் சிங்கிள் நம்ம இது வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த ரிலீஜன் கேட்குறாங்க. இட்ஸ் நாட் மேண்டேட்டரி டு மென்ஷன். ஸோ கீழே வந்தீங்கன்னா வந்து அக்னாலேஜ்மெண்ட் எல்லாமே வந்து அக்ரீன்னு கொடுத்துட்டு எஸ் ஐ அக்ரீ டிக் பண்ணிவிட்டு ஸோ கீழே சப்மிட்னு கொடுத்துக்கலாம். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த ரோலுக்கு நம்ம அப்ளை பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டிடும் டெவலப்பர் ஃபார் ஃப்ரெஷர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிருக்கு பாருங்கள் என் நேமில். ஸோ இதில் போய் உங்களுக்கு வேணும்னா மை ப்ரொஃபைலில் கூட நீங்கள் போய் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் டெவலப்பருக்கு இன்றைக்கி அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா என்ன ஜாப் ஐடி எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கீழே இதாகும். ஸோ ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா வேறு என்னென்ன ஓப்பனிங் போயிட்டு கூட உங்களுக்கு கீழே எல்லாமே மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ இதில் நீங்கள் கிளிக் பண்ணி கூட உங்களுக்கு வேறு என்ன ஓப்பனிங்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணணும் சீமெனில், ஸோ நீங்கள் அதை அப்ளையும் பண்ணிக்கலாம். ஸோ ஈவன் நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஷோ ஃபில்டர் நம்ம மேலே கொடுத்தோன்னா எந்தமாதிரி மேனேஜ்மெண்ட் சைடில் பார்க்குறீங்களா, டெவலப்பிங் சைடில் பார்க்குறீங்களா, சேல்ஸில் பார்க்குறீங்களா, ஒரு கோடில் இல்லை அதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ சாஃப்ட்வேர் இதை கிளிக் பண்ணோன்னே கீழே அதில் என்னென்ன இருக்குது, ஜாவா இருக்குது, லினக்ஸ் இருக்குது. ஸோ அதில் என்ன ஓப்பனிங் பார்த்துருக்கீங்கன்ட்டு டிஃபைனாக நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த நீங்கள் இதுக்கு அப்ளையும் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஃபஸ்ட்டு ஏதாவது இங்கே வந்து நான் செலக்ட் பண்ணி பார்க்குறேன் ஓகேங்களா. ஸோ 365 ஓப்பனிங்ஸ் இருக்குது பேஸ்ட் ஆன் மை ஃபில்டர். ஸோ கிளிக் ஹியர் கொடுத்தேன்னா வேறு என்னென்ன ஓப்பனிங் இருக்குது சைடில் வரும். ஸோ ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சாஃப்ட்வேர் டெவலப்பிங் கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்து குர்கானில் இருக்குது. ஸோ அப்ளை நவ் கொடுத்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். சேம் திங் தான். நம்ம அதில் ஆல்ரெடி என்ன ஃபாலோ பண்ணணுமோ அதே ப்ரொசீஜர் தான். உங்கள் ரெஸ்யூம் நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்க, உங்களோட மெயில் ஐடி நேம் எல்லாமே சப்மிட் பண்ணிவிட்டு அண்ட் தென் சப்மிட்னு கொடுப்பீங்க ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு உங்களோட ஸ்கில்ஸ் அப்டேட் பண்ணனா கூட சைடில் உங்களுக்கு அப்டேட் யுவர் ஸ்கில்ஸ்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் ஜாவா மட்டும்தான் கொடுத்துருப்பேன். ஸோ கீழே வாங்க, கீழே ஜாவா அண்ட் டேட்டா பேஸ் எஸ்கியூஎல் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். நீங்கள் எடிட் ஆப்ஷன் கொடுத்துட்டு சப்போஸ் ஆட் கொடுத்து லைக் உங்களுக்கு பைத்தான் ஆர் எனி அதர் உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்கோ நீங்கள் இதுக்கு ஆடும் பண்ணிக்கலாம். ஃப்யூச்சரில் வேணும்னா கூட நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒன்லி ஜாவா மட்டும் தெரியுதுன்னா ஒரு 3 months கழிச்சு பைத்தானும் படிச்சிருக்கீங்களா, இதில் நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே வரலாம். பேஸ்ட் ஆன் தட் உங்களுக்கு என்னென்ன ஓப்பனிங் போயிட்டுருக்கு உங்களுக்கு மெயில் வரும். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஃப்ரெஷருக்கான ரெஸ்யூம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்ட்டு ஒரு டீட்டெயில்டு வீடியோ நம்மளோட யூடியூப் சேனல்லே இருக்குது ஓகேங்களா. லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துக்கிறோம். ஸோ அதை செக் பண்ணிட்டு அதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன பாயிண்ட்ஸ் நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் ஆட் பண்ணணும், எது ஆட் பண்ணக்கூடாது, எது ஹைலைட்டடாக பாப்பப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் அந்த யூடியூப்பில் இருக்கும். ஸோ அந்த வீடியோவில் இருக்கும். அதை பார்த்துட்டு நீங்களும் உங்களோட ரெஸ்யூமை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ், கரியர் கைடன்ஸ், இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன்ஸ், டெக்னிக்கல் நாலேஜ், ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும்னா நம்மளோட ஹெச்ஆர் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். நீங்கள் இதர் கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணி அவங்கக்கிட்ட உங்களுக்கு டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம யூடியூப் சேனலில் ஃப்ரெஷர்ஸ்க்காக என்னென்ன ஓப்பனிங்ஸ் போயிட்டுருக்கு கரண்ட்டான்ட்டு நம்ம போஸ்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரணுன்னா நம்ம யூடியூப் சேனல் டெக்கிவிங்ஸ் டெக்னாலஜியை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ உடனே உங்களுக்கு வரணுன்னா நீங்கள் பெல் ஐக்கானை ஆல்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும் ஓப்பனிங்ஸ். அப்போ தான் நீங்கள் உடனே நீங்கள் அப்ளையும் பண்ண முடியும் ஃபார் திஸ் ஓப்பனிங். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ.